இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். போஸ்டர்ஸ் ஹெட்கியர் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் அருணீஸ்வர். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சாத்தான்குளம் அருகே சேதமடைந்து இடிந்து விழும் நிலையில் உள்ள மகளிர் சுய உதவிக்குழு கட்டிடம். அசம்பாவிதம் ஏற்படும் முன்பாக இடித்து அகற்றிவிட்டு புதிய கட்டடம் கட்டித்தர கோரிக்கை. மதுரை வில்லாபுரம் வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதியில் குப்பைகள் கொட்டப்பட்டு வரும் அவலம். தொற்றுநோய் பரவுவதால் குப்பைகளை உடனடியாக அகற்ற பொதுமக்கள் வலியுறுத்தல். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கச்சூர் பேருந்து நிறுத்தத்தில் பேருந்துகள் நிற்காமல் செல்வதால் மக்கள் அவதி. பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காத நிலையில் போராட்டத்தில் ஈடுபட போவதாக மக்கள் எச்சரிக்கை. பழனியில் குடும்ப அட்டை வேண்டி விண்ணப்பித்தவர்களுக்கு புதிய ரேஷன் கார்டு விநியோகம். குடும்ப அட்டை கிடைத்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. %80 பாதிப்புக்குள்ளான மாற்றுத்திறனாளிக்கு அரசின் இருசக்கர வாகனம் வழங்காமல் அலைக்கழித்து வரும் அவலம். பாதிக்கப்பட்டவர்களின் பரிதாப நிலை குறித்து விவரிக்கும் செய்தி தொகுப்பு. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். சாத்தான்குளம் அருகே விரிசல் விழுந்து சேதமடைந்த நிலையில் உள்ள மகளிர் சுய உதவிக்குழு கட்டிடத்தை புதுப்பித்து பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்று அப்பகுதி பெண்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே கோமானேரி பஞ்சாயத்திற்குட்பட்ட கூவைக்கிணறு கிராமத்தில் கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன்பு மகளிர் சுய உதவிக்குழு கட்டிடம் கட்டப்பட்டது. இக்கட்டடத்தை அந்த பகுதியில் உள்ள மகளிர் சுய உதவிக்குழுவினர் தங்களது குழு கூட்டங்கள் நடத்தவும் சிறு சிறு தொழில்கள் செய்யவும் பயன்படுத்தி வந்துள்ளனர். இந்நிலையில் இக்கட்டடம் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு சேதமடைந்த நிலையில் ₹67,000 மதிப்பீட்டில் பராமரிக்கப்பட்டுள்ளது. அதன் பின்னர் உரிய பராமரிப்பு இல்லாததால் மகளிர் சுய உதவிக்குழு கட்டிடத்தில் விரிசல் ஏற்பட்டு தற்பொழுது இடிந்து விழும் நிலையில் உள்ளது. இதனால் கட்டடம் பயன்படுத்தப்படாமல் பூட்டப்பட்டுள்ளது. எனினும் குழந்தைகள் மற்றும் வயது முதிர்ந்தோர் அந்த வழியாக செல்லும் போது கட்டடம் இடிந்து விழும் அசம்பாவிதம் ஏற்பட்டுவிடுமோ என்று அப்பகுதி மக்கள் அச்சத்தில் உள்ளனர். எனவே சேதமடைந்த நிலையில் உள்ள மகளிர் சுய உதவிக்குழு கட்டடத்தை இடித்து அகற்றிவிட்டு புதிய கட்டடம் கட்டித்தர வேண்டும் என்று அப்பகுதி பெண்கள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரை வில்லாபுரம் ஹவுசிங் போர்டு பகுதியில் குப்பைகள் கொட்டப்பட்டு வருவதால் அப்பகுதி மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். மதுரை வில்லாபுரம் வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதியில் 1500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்த பகுதியில் பொது சாலைகள் குடியிருப்புகள் உள்ள நிலையில் அப்பகுதி சாலையோரங்களில் குப்பைகள் கொட்டப்பட்டு வருகின்றன. இதனால் சாலையில் நடந்து செல்லும் மாணவ மாணவியர் பொதுமக்கள் என அனைத்து தரப்பு மக்களும் பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் அங்கு துர்நாற்றம் வீசுவதுடன் நோய் தொற்று பரவி வருவதால் அந்த பகுதியில் சுகாதார சீர்கேடு நிலவுகிறது. அத்துடன் அவ்வப்போது குப்பைகளை கொளுத்து விடுவதால் கண் எரிச்சல், சுவாச கோளாறு, தோல் நோய் போன்ற பாதிப்புகளால் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இதுகுறித்து மாநகராட்சி அலுவலகத்தில் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று புகார் கூறும் அப்பகுதி மக்கள் மாநகராட்சி நிர்வாகம் தலையிட்டு குப்பைகளை அகற்றி சுத்தம் செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருக்கச்சூர் பேருந்து நிறுத்தத்தில் பேருந்துகள் நிற்காததால் அப்பகுதி மக்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் அருகே திருக்கச்சூர் பகுதியில் சுமார் 8000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். இப்பகுதியில் இருந்து பள்ளி, கல்லூரி மற்றும் பல்வேறு பணிகள் காரணமாக ஏராளமான மாணவ மாணவியர் மற்றும் பொதுமக்கள் செங்கல்பட்டு, சென்னை உள்ளிட்ட பகுதிகளுக்கு சென்று வருகின்றனர். அப்பகுதி மக்களின் வசதிக்காக 20க்கும் மேற்பட்ட அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் திருக்கச்சூர் மார்க்கமாக இயக்கப்பட்டு வருகின்றன. ஆனால் திருக்கச்சூர் பகுதியில் பேருந்துகள் நிற்காமல் செல்வது தொடர்கதையாகி வருவதால் அப்பகுதி மக்கள் கடும் அவதிக்குள்ளாகின்றனர். இதனால் சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் வரை நடந்து சென்று சிங்கப்பெருமாள் கோவில் பகுதியில் இருந்து பேருந்தில் பயணம் செய்வதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். எனவே திருக்கச்சூர் பகுதி மாணவர்கள் மற்றும் பொதுமக்களின் நலனை கருத்தில் கொண்டு அனைத்து பேருந்துகளும் நின்று செல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அத்துடன் தொடர்ந்து இதே நிலை நீடித்தால்
பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட போவதாகவும் எச்சரிக்கை விடுத்தனர். ஒரகடம் சாலை, ஸ்ரீபெரும்புதூர் சாலை மற்றும் திருவள்ளூர் இந்த பகுதியில் சாலை விரிவாக்கத்துக்காக ஊர் சார்பாக நாங்கள் பட்டா இடத்தையும் கொடுத்துருக்கோம். இவ்வளோலாம் கொடுத்து எங்கள் பகுதியில் வந்து பஸ்ஸு நிற்கலை. காலகாலமாக 1000 வருஷத்துக்கு மேலே நாங்கள் இந்த ஊரில் வாழ்ந்துட்டு வராங்க. இப்போ அந்த பாரம்பரியத்தில் நாங்கள் வாழ்ந்துட்டு வரோம். இந்த திருக்கச்சூர் பகுதியிலேருந்து ஒரு 500 பிள்ளைகளுக்கு மேலே மாணவிகள் போகிறாங்க. திருக்கச்சூர் பகுதியில் வந்து கண்டிப்பாக பஸ்ஸு நிறுத்தணும். எல்லாருக்கும் ஒரு மனக்குமுறல் ஆகுது. அதை நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு அரசாங்கத்துக்கு வேண்டுகிறோம். இதை நிறைவேற்றலைன்னா நாங்கள் பெரும் ஒரு 1000 பேரை திரட்டி சாலை மறியல் பண்ணலான்னு இருக்கோம். அதனால் அரசாங்கம் வந்து நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கொள்கிறோம். பழனியில் குடும்ப அட்டை வேண்டி விண்ணப்பித்தவர்களுக்கு புதிதாக குடும்ப அட்டைகள் வழங்கப்பட்டதால் அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டத்தில் பழனி, நெய்க்காரப்பட்டி, ஆயக்குடி, பாலசமுத்திரம், பாப்பம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து 600க்கும் மேற்பட்டோர் புதிதாக குடும்ப அட்டை வேண்டி விண்ணப்பம் செய்திருந்தனர். விண்ணப்பம் செய்து 50 நாட்களுக்குள் ரேஷன் கார்டுகள் விநியோகிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தற்பொழுது முதற்கட்டமாக 200 பேருக்கு புதிதாக குடும்ப அட்டைகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் பங்கேற்று 200 பேருக்கு புதிய குடும்ப அட்டைகளை வழங்கினார். அத்துடன் மற்ற விண்ணப்பதாரர்களுக்கு விரைவில் குடும்ப அட்டை வழங்கப்படும் என்றும் சட்டமன்ற உறுப்பினர் தெரிவித்தார். விண்ணப்பித்து குறுகிய காலத்திற்குள் குடும்ப அட்டை வழங்கப்பட்டதால் மகிழ்ச்சியடைந்த பொதுமக்கள் தமிழக அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டனர். அரூர் அரசு மருத்துவமனையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திடீர் ஆய்வு மேற்கொண்டு நோயாளிகளிடம் சிகிச்சை முறை குறித்து கேட்டறிந்தார். தருமபுரி மாவட்டம் அரூரில் அரசு மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது. இந்த மருத்துவமனையில் மலைப்பகுதிகளான சித்தேரி, சிட்லிங் உள்ளிட்ட பகுதிகளில் வாழும் பழங்குடியின மக்கள் அதிக அளவில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் மருத்துவமனையில் அடிப்படை வசதிகள் குறித்தும் நோயாளிகளுக்கு அளிக்கப்படும் சிகிச்சை குறித்தும் மாவட்ட ஆட்சித்தலைவர் சதீஷ் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். அப்பொழுது சிடி ஸ்கேன் மையம், அவசரகால சிகிச்சை பிரிவு, மருந்தகம், உணவு தயாரிக்கும் இடம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு சென்று ஆய்வு மேற்கொண்டார். அத்துடன் நோயாளிகளுக்கு வழங்கப்படும் உணவின் தரம் குறித்து ஆய்வு செய்த ஆட்சியர் சிகிச்சை முறை குறித்தும் பிரதமர் மற்றும் முதல்வர் காப்பீடு திட்டங்கள் மூலம் சிகிச்சை அளிக்கப்படும் விவரங்கள் குறித்தும் கேட்டறிந்தார். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் வரலாற்று சிறப்புமிக்க கண்மாய் குப்பைகளால் நிரப்பப்பட்டு துர்நாற்றம் வீசுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருப்பத்தூரில் சிவகங்கை சாலையில் சுமார் 20 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள பனியாரேந்தல் கண்மாய் அந்த பகுதி மக்களுக்கும் விவசாய நிலங்களுக்கும் முக்கிய நீர் ஆதாரமாக இருந்து வந்துள்ளது. வரலாற்று சிறப்புமிக்க இக்கண்மாய் தற்பொழுது கவனிப்பாரின்றி பல குடியிருப்புகள் ஆக்கிரமித்துள்ளதோடு திருப்பத்தூர் பேரூராட்சியின் 18 வார்டுகளில் சேகரிக்கப்படும் குப்பைகள், இறைச்சி கழிவுகள் இங்கு கொட்டப்பட்டு வருகிறது. இதனால் கடுமையான துர்நாற்றம் வீசுவதால் இதனை சுற்றியுள்ள குடியிருப்பு வாசிகள் சுவாச பிரச்சினை உள்ளிட்ட பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகி வருகின்றனர். கண்மாய் அருகே உள்ள அரசு அலுவலகங்கள், நீதிமன்றம், மின்வாரிய அலுவலகம், குடியிருப்புகள் சுகாதார சீர்கேட்டால் பெரிதும் பாதிக்கப்படும் நிலையில் அதனை தூய்மைப்படுத்த கோரி மாவட்ட நிர்வாகத்திடமும் பலமுறை மனு அளித்தும் தீர்வு ஏற்படவில்லை என்று அப்பகுதி வாசிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். திருப்பத்தூர் பேரூராட்சியில் இருக்கிற 18 வார்டுலையும் இருக்கக்கூடிய குப்பைகள் கொட்டக்கூடிய இடமா மாறி இருக்கு. இந்த கண்மாய்க்கு வரக்கூடிய வரத்துகளும் சுற்றி இருக்கிற ஆக்கிரமிப்பாளர்களால் தடுக்கப்பட்டிருக்கு. இதில் என்னன்னா, பக்கத்தில் இபி இருக்கு, நீதிமன்றம் இருக்கிறது, சிவகங்கை மெயின் ரோடு வேற இருக்கிறது. அன்றாடம் வாகன ஓட்டிகள் நிறைய பேர் சென்றுட்டு இருக்காங்க. இந்த குப்பைமேட்டு பகுதியினுடைய தீவிரத்தன்மையால் அருகில் இருக்கக்கூடிய இந்த டாஸ்மாக் பாரு, மற்ற இந்த மது பார்ல இருந்து சமூக விரோதிகள் இரவு நேரங்களில் இங்கே பதுங்கிக்கிறது, கஞ்சா குடிச்சிட்டு பதுங்கிக்கிறது, இது ஒட்டுமொத்தமாக சுற்றி இப்போ வந்து குடியிருப்பு பகுதி நிறைய. அந்த காலத்தில் இது கண்மாயாக இருந்திருக்கலாம். இன்னைக்கு சுற்றி வீடுகள் இருக்கிறதுனால பொதுமக்களுக்கு இந்த பொல்யூஷனால மிகுந்த நோய் வரக்கூடிய அபாயம் ஏற்படுகிறது. இந்த பகுதியில் கம்மாயில் ஆக்கிரமித்து மற்றும் குடிப்பவர்கள் குடிபோதையில் பாட்டில்களை உடைப்பது, திருப்பத்தூர் நகரில் எங்கெங்கு அடுத்த வீடுகளில் உள்ள செப்டி டேங்குகளை அள்ளி கொண்டு வந்த அனைத்து வண்டிகளிலும் இரவு நேரங்களில் யாருக்கும் தெரியாமல் அவுத்து விட்டு கொட்டுவது, ஒட்டுமொத்த துர்நாற்றம் வீசி இந்த பகுதியில் 2 வீலரில் நடந்து போவது எதுவும் இல்லாமல் அடிக்கடி விபத்துகள் ஏற்படுவதற்கு முழு காரணமாக இந்த மணியாளர் கண்மாயை பயன்படுத்தி இந்த பகுதியில் இந்த விவசாயம் பாதிக்கப்பட்டு சுற்றும் மோசமாக உள்ளது என்று பல முறை மாவட்ட நிர்வாகம், கலெக்டர் மற்றும் இந்த அரசுக்கு மனுக்கள் எடுத்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை.
ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகே ஒற்றை யானை நடமாட்டத்தால் மலைக்கிராம மக்கள் அச்சமடைந்துள்ளனர். சத்தியமங்கலம் புலிகள் காப்பக வனப்பகுதியில் ஏராளமான வனவிலங்குகள் வசித்து வரும் நிலையில் உணவுக்காக அருகில் உள்ள விளைநிலங்களுக்குள் புகுந்து பயிர்களை சேதப்படுத்தியும் வருகின்றன. இந்நிலையில் தாளவாடி அடுத்த பழைய ஆசனூரில் விவசாயம் செய்து வரும் ராஜண்ணா என்பவரது விவசாய நிலத்தில் நுழைந்த ஒற்றை காட்டு யானை அங்கு நிறுத்தப்பட்டிருந்த டிராக்டரை முட்டி தள்ளிவிட்டு அருகில் இருந்த தொட்டியில் தண்ணீர் அருந்திவிட்டு சென்றுள்ளது. இதனையடுத்து தினம்தோறும் கிராமத்திற்குள் உலா வரும் ஒற்றை யானையை அப்பகுதி மக்கள் பட்டாசு வெடிக்க செய்து விரட்ட முயற்சிப்பதோடு வெளியே நடமாட முடியாமல் அச்சமடைந்துள்ளனர். யானை நடமாட்டம் குறித்த சிசிடிவி காட்சிகள் வெளியான நிலையில் வனத்துறையினர் யானையை அடர்ந்த வனப்பகுதியில் விரட்ட வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே நடைபெற்ற மீன்பிடி திருவிழாவில் 500க்கும் மேற்பட்டோர் ஆவலுடன் கலந்து கொண்டனர். திருப்பத்தூர் சிங்கம்புணரி வட்டார பகுதிகள் கிராமங்களில் உள்ள கண்மாய்களில் நீர் இருப்பு குறைந்து வருவதால் மீன்பிடி திருவிழாக்கள் நடைபெற்று வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக பிள்ளையார்பட்டியில் உள்ள குன்னங்கண்மாயில் நடைபெற்ற மீன்பிடி திருவிழாவில் சிவகங்கை, புதுக்கோட்டை, திண்டுக்கல், மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து வருகை தந்த 500க்கும் மேற்பட்டோர் கையால் முடையப்பட்ட ஊத்தா கூடையுடன் கலந்து கொண்டனர். கண்மாய் பராமரிப்பு மற்றும் கிராம பொது தேவைக்காக ஒரு ஊத்தா கூடைக்கு 200 ரூபாய் என நிதி வசூல் செய்த பின் மீன்பிடிக்க அனுமதி வழங்கப்பட்டது. இதனையடுத்து அங்கு ஆர்வத்துடன் கூடியிருந்தவர்கள் போருக்கு செல்லும் போர் வீரர்கள் போல ஊத்தா கூடையுடன் மின்னல் வேகத்தில் ஓடி கண்மாயில் இறங்கி மீன்பிடிக்க தொடங்கினர். பலருக்கு பெரிய கருவாட்டு மீன், கட்லா, கெளுத்தி, கெண்டை, பாப்புலெட்டி, ஜிலேபி உள்ளிட்ட பல்வேறு நாட்டு வகை மீன்கள் கிடைத்த நிலையில் சிலருக்கு மீன்கள் கிடைக்காததால் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். போஸ்டர் செட்கேஸின் தமிழ்நாடு 360யில் அடுத்து வருவது உங்கள் ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். காஞ்சிபுரம் அருகே 50க்கும் மேற்பட்ட கைத்தறி நெசவாளர்கள் விசைத்தறிகளில் தயாரிக்கப்படும் கைத்தறி ரகங்களுக்கு முற்றிலும் தடை விதிக்க கோரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். பட்டு நகரம் என்று அழைக்கப்படும் காஞ்சிபுரத்தில் 5000த்திற்கும் மேற்பட்ட கைத்தறி நெசவாளர்கள் நெசவு செய்து வருகின்றனர். இந்நிலையில் கைத்தறி பட்டு சேலை ரகங்களை விசைத்தறிகளில் நெசவு செய்து விற்கப்படுவதால் கைத்தறி நெசவு செய்யும் தொழில் பாதிக்கப்படுவதாகவும் இதனால் நெசவாளர்கள் வேலை இழக்கும் சூழல் உருவாக்கியிருப்பதால் இதனை முற்றிலும் தடை செய்ய வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை உணர்த்தும் விதமாக நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். மலைகளின் இளவரசி என்று அழைக்கப்படும் கொடைக்கானலில் லயன்ஸ் கிளப் சார்பாக சுற்றுச்சூழல் பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் நடைபெற்ற இந்த பேரணியில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சுற்றுச்சூழலை பாதுகாக்க வலியுறுத்தி மரக்கன்றுகளை நட்டு வைத்தனர். கோவையில் நடைபெற்ற புனித அந்தோனியார் ஆலய தேர் திருவிழாவில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்றனர். கோவை மாவட்டம் புளியக்குளம் புனித அந்தோனியார் ஆலய திருவிழா கடந்த 8ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முக்கிய நிகழ்வான தேர்பவனி கோவை மறைமாவட்ட பிஷப் தாமஸ் அக்குவினாஸ் தலைமையில் நடைபெற்றது. மேலதாளங்கள் முழங்க கொட்டும் மழையில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று தேரை இழுத்து பவனி வந்தனர். நாகை மாவட்டம் கீழ்வேலூரில் நடைபெற்ற பெரிய தேர் பவனியில் கலந்து கொண்ட நூற்றுக்கணக்கான கிறிஸ்தவர்கள் சாம்பிராணி சட்டி ஏந்தி தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். கீழ்வேலூர் அருகே கோகூரில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த புனித அந்தோனியார் ஆலய திருவிழா கடந்த 3ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதன் சிகர நிகழ்வான பெரிய தேர் பவனியில் மின் ஒளியால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் மாதா அந்தோனியார் எழுந்தருள முக்கிய வீதிகள் வழியாக தேர் வலம் வந்தது.
இதில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு சாம்பிராணி சட்டியை கையில் ஏந்தி நேர்த்தி கடன் செலுத்தினர். உதகையில் பெய்த கனமழை காரணமாக சாலையில் ராட்சச மரம் விழுந்ததில் 2 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. நீலகிரி மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்ட நிலையில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. இந்நிலையில் உதகை அருகே தலைகுந்தா காந்திநகர் செல்லும் சாலையில் பலத்த காற்று காரணமாக ராட்சத மரம் முறிந்து ஆட்டோ மற்றும் கார் மீது விழுந்ததில் அவை சேதமடைந்தன. இதனால் அந்த பகுதியில் சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மேலும் அபாயகரமான ராட்சச மரங்களை அகற்றக்கோரி மாவட்ட நிர்வாகத்திற்கு பல முறை மனு அளித்தும் இதுவரை நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை என அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்தனர். காஞ்சிபுரம் அருகே நியாய விலைக் கடையை திறந்து முறையாக பொருட்கள் வழங்கவும் இணையதள சேவை குறைபாட்டை நீக்க கோரியும் பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். குருவிமலை கிராமத்தில் சுமார் 750 குடும்ப அட்டைதாரர்கள் உள்ள நிலையில் கூட்டுறவுத்துறை மூலம் நியாய விலைக் கடைகளில் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது. இதனிடையே உடல்நலக்குறைவு காரணமாக ஊழியர் தற்காலிக விடுப்பில் சென்ற நிலையில் மாற்று ஊழியர் நியமிக்கப்பட்டார். மேலும் வாரத்திற்கு 3 நாட்கள் பொருட்கள் வழங்கப்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது 15 தினங்களுக்கு ஒரு நாள் மட்டுமே பொருட்கள் வழங்குவதாக கூறும் பொதுமக்கள் பணிக்கு நிரந்தர ஊழியரை நியமிக்க கோரி 50க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். உயர்கல்வியில் சேரவுள்ள மாணவர்களின் சந்தேகங்களை தீர்க்கும் வகையில் ஒரு புதிய முன்னெடுப்பாக நமது மாலை முரசு தொலைக்காட்சியில் தினம்தோறும் மாலை 5 மணிக்கு படிப்போம் ஜெயிப்போம் என்ற நிகழ்ச்சி ஒளிபரப்பாகிறது. உயர்கல்வி தொடர்பான சந்தேகங்களுக்கு துறை சார்ந்த ஆளுமைகள் விளக்கமளித்து வருகின்றனர். 100 நாட்களில் 100 படிப்புகள் தொடர்பாக நிபுணர்கள் விளக்கமளிக்கின்றனர். அந்த வகையில் இன்று மாலை 5 மணிக்கு ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சியில் மருத்துவ கல்வி ஆலோசகர் டாக்டர் ஜெயஸ்ரீ சிறப்பு விருந்தினராக பங்கேற்று மருத்துவ படிப்புகள் குறித்து பேச உள்ளார். இது தொடர்பான சந்தேகங்களை மாணவர்கள் தொலைபேசி வாயிலாக கேட்டு பயன்பெறலாம்.